வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு சிந்தாமணி சிக்கன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் சிந்தாமணி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் வந்து சமமாக கலந்து வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வரமிளகா, நீங்கள் உங்ககிட்ட என்ன வரமிளகா இருக்கோ அது போட்டுக்குங்க. அப்புறமா கொஞ்சோண்டு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை. கடாயில வந்து நான் நல்லெண்ணெய் வச்சிருக்கேன். இந்த டிஷ்க்கு வந்து நல்லெண்ணெய் பண்ணாதான் நல்லா இருக்கும், நல்லெண்ணெய் போட்டாதான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே நான் வந்து வரமிளகா போடுறேன். வரமிளகா மீடியம் ஃப்ளேம்ல வறுத்து தனியா எடுத்து வச்சுக்க போறோம். இந்த டிஷ்ஷுக்கு மெயின் காரத்தவையும் டேஸ்டையும் கொடுக்க போறது வரமிளகா தான். இப்போ இந்த வரமிளகாவை தனியா எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம கடைசியா போட்டுக்கலாம். வந்து ஆயில நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஆயிலையே நம்ம வெங்காயம் மசாலாலாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அந்த காரம் வந்து இந்த எண்ணெயில இறங்கிடும். இதே எண்ணெயில நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இதாகட்டும், ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயமும் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது, வெங்காயம் தான். அதனால் நான் வெறும் வெங்காயம் மட்டுமே நிறைய எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் 1/2 கிலோ கோழிக்கு வெங்காயம் நிறைய இருக்குன்னு பார்க்காதீங்க. அந்த கோழிக்கு ஒரு பாடி தர போகிறது நீங்கள் ஆனியன்ஸ் தான். ஆனியன்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது என்ன இந்த எண்ணெய் பொங்குதுன்னு பார்க்காதீங்க, இது வந்து நல்லெண்ணெய், நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். ஸோ அதனால இது மாதிரி பொங்குது. நான் வந்து சிக்கன் வந்து சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பைட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன துண்டு போட்டாதான் ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து மஞ்சள் தூள்ல போட்டு கழுவி வச்சிருக்க சிக்கன் இது. நீங்க இது நாட்டுக்கோழியில கூட பண்ணலாம். இப்போ வந்து நான் இதை சேர்த்துக்கிறேன். இந்த சிந்தாமணி சிக்கன்ல வந்து நீங்க பாத்துப்பீங்க, நான் பெருசா கரம் மசாலா பொடியோ இஞ்சி பூண்டு பேஸ்டோ எதுவுமே யூஸ் பண்ணல. இது வந்து நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிற ஒரு ஊர் தான் சிந்தாமணி. இது அந்த கிராமத்துல இருந்து தான் இந்த சிக்கன், இந்த மாதிரி சிந்தாமணி சிக்கன் பேர் வந்துருக்குன்னு சொல்றாங்க. அதனால இது ரொம்ப சிம்பிளான டிஷ். இந்த ஊர் சைட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிஷ். இப்போ வந்து நான் மிளகா போட்டுக்கிறேன் இதுல. இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்டும் ஃப்ளேவரும் கொடுக்கறது வரமிளகாவும் கருவேப்பிலை மட்டும்தான். அதனால தான் முதலே சொன்னேன் நிறைய கருவேப்பிலை வேணும்னு. இது வந்து நான் இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைக்க போறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் திறந்து பார்த்துடலாம். நான் வந்து சிக்கனுக்கு இன்னும் உப்பு போடல, ஒரு பாதி அளவு குக் ஆனதுக்கு அப்புறம் போடலான்னு வச்சிருக்கேன். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். முதல்ல நான் வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டேன். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த சிக்கன் வந்து இதோட எண்ணெயிலே தான் குக் ஆகணும். அதோட ஜூஸும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதிலே தான் குக் ஆகுது. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல. இப்போ திரும்ப ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்க போறேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது அந்த சைட்லலாம், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்க உப்பு காரம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு காரம் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள், ஜஸ்ட் இவ்வளவுதான், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டீங்கன்னா போதும். எனக்கு கொஞ்சம் காரம் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மிளகா காரமே ஓகேனா நீங்க அதோட விட்டுடலாம். இது வந்து அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்புல வச்சுட்டு நம்ம இறக்கிடுவோம். A few moments later. சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கருவேப்பிலை போட்டு போறேன்.
அடுப்பை நிறுத்திட்டு தான் நான் கருவேப்பிலை போடுறேன். இந்த சூடுலேயே அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லு இதோட நல்லா சேர்ந்து கலந்து வரும். நம்ம சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சிந்தாமணி சிக்கனில் வந்து பல வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சிலர் வந்து இறக்கி வைக்கிறப்போ தேங்காய் துருவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கிளறிட்டு இறக்கி வைப்பாங்க. இது வந்து அதில் ஒரு வெர்ஷன். நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.